பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்கரம் தேடி நாளைய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். இன்றைய திருப்பலியை மேலினா நெத்தீன் அவர்கள் குழந்தை நல்ல முறையில் பிறந்ததுக்காக நன்றியறிதல் திருப்பலியாகவும், ரொனால்ட் மற்றும் தெரன்ஸ் மேரி, சகாய மற்றும் ஜோசப் அவர்கள் நன்றியறிதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். மற்றும் சிறப்பு கருத்துக்களுக்காக சார்ல்ஸ் எபினேசா குழந்தை வரம் வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும், டாமினிக் சாவியோ அன்பிய மக்கள் நலனுக்காகவும் மகிழ்ச்சியாக வாழவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். மற்றும் இறந்து போன ஆத்மகளுக்காக சிறப்பாக சுரேந்தர் தங்கராஜ் மற்றும் டாக்டர் ஆர்.ஏ. பர்னபாஸ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாயாம் திருச்சபை ஆண்டவரின் உருமாற்ற விழாவை கொண்டாடுகின்றது. இறைவன் தனது 3 அப்போஸ்தலர்களுடன் தாபூர் மலைக்கு சென்று தனது உருமாற்றத்தின் வழியாக சிறப்பாக அவர் அவர் தனது இறப்பையும் தனது உயிர்ப்பையும் முன்பாகவே அப்போஸ்தலருக்கு காட்டுகின்றார். நம் வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நாம் மனமாற்றமடைந்து உருமாற்றமாக இறைவனை சந்திக்க தயாராக இருக்கின்றோமா? நாம் பலமுறை திருப்பலிக்கு வருகின்றோம், பலமுறை இறைவார்த்தையை படிக்கின்றோம். ஆனால் நாம் உண்மையாகவே மனமாற்றம் அடைகின்றோமா? நாம் மனமாற்றம் அடையாத நேரத்திற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரர் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதரர் சகோதரர் உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மற்றும் ஸ்ரீவாஷ் ஆகாஷ் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையின் சாட்சியால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீரே. உம்முடைய அடியார்கள நாங்கள்
அன்பானும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர்களாகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவார்த்தைகள் 9-10, 13, 14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்து வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமைந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்று ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்து அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொண்டு வரப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்தே போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகத்தையும் ஆளும் உன்னதரே ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகத்தை அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாட்கள் களி கூர்வதாக. மேகங்கள் காரிலும் அவரை சூழ்ந்தன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகின. வானங்கள் அவரது தீயை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றனர். பல்லவி. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகத்தை ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர். பல்லவி. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 16-19 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்தில் இருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது இவ்விண்ணகத்தில் இருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இரண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 2-9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஒரு உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் விழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நின்றிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நான் ஏற்கனவே கூறியது போல் நம் ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு தன்னுடன் 3 நெருங்கிய அப்போஸ்தலர்களை, திருத்தூதர்களை அவர் இந்த தாபூர் மலைக்கு எடுத்து செல்கின்றார். தாபூர் மலை என்பது கப்பர்நாவும் நாசரேத்து நகர்களுக்கு மிகவும் அருகில் இருக்கும் ஒரு மலை. ஆனால் அது ஒரு உயரிய மலை. ஆகவே தாபூர் மலையிலிருந்து கப்பர்நாவும் தெரியும், நாசரேத்தும் தெரியும். ஆனால் இந்த நற்செய்தியில் கூறியிருப்பது போல் அது ஒரு உயரிய மலை. ஆகவே இயேசு 3 திருத்தூதர்களையும் அந்த மலைக்கு நடந்தே எடுத்து செல்கின்றார். அப்படி எடுத்து செல்லும் பொழுது கண்டிப்பாக 3 திருத்தூதருக்கும் இயேசுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு மிஞ்சி போனால் அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஹவர் ஆமாம் அந்த மலை ஏற. அப்படி ஏறும்போது அந்த திருத்தூதர்களுக்கு களைப்பு உண்டாயிருக்கும். ஸோ அதனால தான் இயேசுவிடம் சொல்லும்போது கூட நம்ம 3 கூடாரங்கள் அமைப்போன்றாங்க. ஏன்னா அவங்க களைப்பாக இருக்காங்க, திருப்பியும் போக முடியாது. அப்போ இப்படி நடக்கும் பொழுது இந்த விழா நம்மை சிறப்பாக மனமாற்றத்திற்கு அழைக்கின்றது. அப்போ சிந்திச்சு பார்ப்போம், எப்படி நாம் அனைவரும் மாற முடியும். இந்த நற்செய்தியிலிருந்து 2 அழகான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அவங்க மலைக்கு மேலே போயிட்டு அந்த காட்சியை, அழகான காட்சியை பார்க்குறாங்க. இயேசு எலாய்ஜாவிடமும் அப்புறம் மோசேயிடமும் பேசுகின்றார். அப்படி பேசும்பொழுது அவர்கள் உண்மையாகவே இயேசுவை இறைவனாக காட்சியை பார்க்கின்றார்கள். அதைவிட ஒரு சிறந்த அனுபவம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இதை பார்த்தோன்னா பழைய ஏற்பாடில் மோசே எப்படி இறைவனை சினாய் மலையில் அவர் காட்சி அளிக்கின்றாரோ, அதே போல் இயேசு தம் திருத்துதர்களுக்கு தமது ஆண்டவராகிய காட்சியை அவர்களுக்கு தருகின்றார். அதனால்தான் திருத்தூதர்கள், இறைவா நாம் இங்கேயே இருந்து விடலாம், இதை விட ஒரு சிறந்த அனுபவம் நம்மளுக்கு கிடையாது. மாறாக இறைவன் அவங்களுக்கு எதிராக ஒன்று சொல்கிறார், கிடையாது, நம்ம கீழே போயிட்டு நான் பாடுகள் பட்டு உயிர்த்தெழ வேண்டும்.
ஆகவே நம்ம மாற்றம் அடைய வேண்டும் என்றால் பாடுகள் பட வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ள வேண்டும். பல முறை நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை விட்டு ஓடணும் தான் நினைப்போம். ஐயோ கடவுளே, எனக்கு இந்த பிரச்சனை வேணாம். ஐயோ கடவுளே, நான் ஏதோ ஒரு பிரச்சனையில் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு சில நேரத்தில் அடிக்ஷனாக இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து ஓடணும் தான் நினைப்போம். திருத்தூதர்கள் எப்படி அந்த மலையிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் ஓட நினைக்கின்றோம். மாறாக இன்றைய நற்செய்தி நாம் அந்த பிரச்சனைகளை இறைவனோடு அணுக நம்மை அழைக்கின்றது. இரண்டாவது, இறைவன் மிகவும் அழகாக சொல்கின்றார், செவி சாயுங்கள், என் மகனுக்கு செவி சாயுங்கள். அப்போ நான் உண்மையான ஒரு மனமாற்றம் அடைய வேண்டும் என்றால் இறைவனுக்கு செவி சாய்க்க வேண்டும். ஏன்னா பல முறை நாம் திருப்பலிக்கு வரலாம், நாம் பல முறை இறை வார்த்தையை படிக்கலாம். ஆனால் உண்மையாக நான் இறைவனுக்கு செவி சாய்க்கிறேனா? என் வாழ்க்கையை மாத்திர அந்த நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அந்த நற்செய்திக்கு நான் செவி சாய்க்கிறேனா? பல முறை நம்ம நற்செய்தி கேட்கலாம், திருப்பலிக்கு வரலாம், பல நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அது மூலயமா இறைவன் பேசுகின்றார். ஆனால் அதை கேட்டுட்டு நம்ம கேட்காத மாதிரி போயிடும். அப்போ இறைவனுக்கு செவி சாய்க்கும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் மாற்றம் வரும். கடைசியாக இன்றைக்கு புனித டொமினிக் சாவியோட நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையை பார்த்தோன்னா, டொமினிக் சாவி பெரிய விஷயமாக எதுவுமே பண்ணது கிடையாது. உண்மையாக அவர் வாழ்க்கையை பார்த்தோன்னா, அவருக்கு சிறு வயதிலே ஒரு பெரிய நோய் வந்துருக்கு. அவர் சீக்கிரமாக களைப்பாயிருப்பார். ஆனால் இருந்தாலும் தன்னுடைய சின்ன சின்ன பணிகளை மிகவும் கனிவுடன் அன்புடன் செய்பவர். அது ஒரு நற்கருணையை போயிட்டு பார்க்குறதா இருக்கட்டும், திருப்பலிக்கு போகிறதா இருக்கட்டும், அவருடைய தினசரி வேலைகள் செய்வதாக இருக்கட்டும், அது எல்லாமே இறைவன் மீது அவர் அன்பு கொண்டு செய்தார். அதனால தான் அவர் ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்ஷனோடு பண்ணணுன்னு பார்க்குறார். அதான் அவரோட புனிதத்தன்மை. புனித டொமினிக் சாவியோனாவே பெரிய பெரிய விஷயங்கள் கிடையாது, மாறாக சிறிய விஷயத்தில் நான் எப்படி இறைவனை பார்ப்பது. ஸோ அந்த சிறிய விஷயத்தை அவர் அவ்வளோ அழகாக பண்ணும் பொழுது அவரே ஒரு புனிதத்தின் உருமாற்றமாக மாறுகின்றார். ஸோ இன்றைக்கி டொமினிக் சாவியோ நம்மளுக்கு கற்றுத்தர ஒரு அழகான விஷயம் அதுதான். என் வாழ்க்கையில் நான் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம், திருப்பலிக்கு வரலாம், என்னோடய வீட்லேயே நான் திருவிழியத்தை படிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்பொழுது அந்த சிறு விஷயங்களை நான் எப்படி பண்ணுறேன்? நான் அதை உண்மையாக இறைவனை அன்பு செய்து பண்ணுகின்றேன்னா? நான் ஒரு வீட்டில் ஒரு சின்ன வேலை பண்ணுறேன், அதை இறைவனை அன்பு செய்து பண்ணுகின்றேனா? ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது நானும் ஒரு புனிதனாக உருமாறுகின்றேன். ஆக இறைவன் நாம் அனைவரையும் புனிதத்திற்கு உருமாற்ற என்று அழைக்கின்றார். நம்ம பாட்டுக்கு ஒரு சாதாரண கிறிஸ்துவர்களாக வாழவில்லை, நாம் அனைவரும் புனிதத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள இறைவன் அழைக்கின்றார். அந்த பயணத்தில் நாம் எங்கே இருக்கின்றோம்? இறைவனை அந்த தாபூர் மலைக்கு முன்னாடி அந்த திருத்தூதர்களே ஒரு சாதாரண மனிதனை தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த தாபூர் மலையில் போகும்பொழுது இறைவன் தன்னை இறைவனாக முழுமையாக காட்டுகின்றார். அப்போ அந்த வெளிப்பாட்டிற்கு, அந்த மாற்றத்திற்கு நானும் தயாராக இருக்கின்றேனா? என் வாழ்க்கையை மாற்ற நான் தயாராக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். சிறப்பாக நாம் அனைவரும் மனமாற்றம் அறிந்து இறைவனைப் போல் வாழ சிறப்பாக மன்றாடுவோம். உடல் பொருளோ உங்கள்
முதல் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் காத்து வழிநடத்தி உமது அன்பின் மேன்மையை உணர்ந்து அவர்கள் சிறப்பாக இறைபணியாற்ற வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பலிபீட பணியாளர்கள் மற்றும் சாவியா விங்ஸ் குழுவை சார்ந்த உறுப்பினர்கள் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் அனைவரும் இறை பக்தியிலும் வாழவும் வளரவும் அருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, கருவுற்ற தாய்மார்களுக்காகவும் குழந்தை வரம் வேண்டுவோர்களுக்காகவும் மன்றாடுவோம். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்ற இறைவார்த்தைக்கேற்ப குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தை பெறவும், கருவுற்ற தாய்மார்கள் நலமாக குழந்தையை பெற்றெடுக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவ அழைத்தலுக்காக மன்றாடுவோம். எம் பங்கிலுள்ள திரு அவையிலுள்ள தேவ அழைத்தல்கள் பெருகவும், குருமானவர்கள் தங்கள் அழைப்பை உணர்ந்து இறைவனுக்கு பணிபுரிய முன்வரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியை நிறைவேற்றும் உமது அடியார்கள் அருட்பணி ரேமண்ட், ஃபாதர் தமதிருத்துவம், ஃபாதர் மேத்யூ அவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து உமது மந்தையாகிய மக்களை வழிநடத்த தேவையான அருளை அவருக்கு நிறைவாக பொழிந்து நல்ல உடல் நலத்துடன் உம் பணியை தொடர்ந்து ஆற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறப்பாக நம் உள்ளத்தில் அனைத்து மன்றாட்டுகளையும் இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை எல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உடல் பொருள் ஆவி உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்கள் எல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தேன் பலி பொருளாயேற்பார், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். அதை தந்தேன் பலி பொருளாயேற்பார், என்னை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை அனைவர்க்கும் வாழ்வருள்வாய், அனைவர்க்கும் வாழ்வருள்வாய். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஒரே திருமகன் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொடியில் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அவர் தம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய நமது உடலை பேரொளியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இருளை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறு உணவாக அவர் உளம் கனிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகிறோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்த்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் இது வந்து திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிகும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், புனித டான் பாஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்குந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவினர் அல்ல மே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாது என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்து விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகன் பேரொளியை அவரது மாற்றுக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருளுமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின்